வலு தூக்கும் போட்டியில் மாணவியர்கள் சர்வதேச அளவில் சாதனை படைக்கவும் வலு தூக்கும் போட்டி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 4ஆம் ஆண்டு வலு தூக்கும் போட்டி நடைபெற உள்ளது. தமிழ்நாடு வலு தூக்கும் சங்கமும் கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் உள்ள பயனியர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி இணைந்து மாநில அளவிலான 4ஆம் ஆண்டு வலு தூக்கும் போட்டியை நடத்த உள்ளது. வருகின்ற 22ஆம் தேதி காலையில் தொடங்கும் இப்போட்டிகள் 24ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. இதில் பங்கேற்க இதுவரை 315 மாணவ மாணவிகள் பதிவு செய்துள்ளனர். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 12 வயது முதல் 13 வயது வரை ஒரு பிரிவாகவும், 14 வயது முதல் 15 வயது ஒரு பிரிவாகவும், 16 வயது முதல் 17 வயது வரை ஒரு பிரிவாகவும் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அதேபோல கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 53 கிலோ, 59 கிலோ, 66 கிலோ, 74 கிலோ, 83 கிலோ, 93 கிலோ, 105 கிலோ, 120 கிலோ, 120க்கும் மேற்பட்ட எடை பிரிவுகளில் ஆகிய உடல் எடை பிரிவுகளில் வலு தூக்கும் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. பெண்கள் பிரிவில் 43 கிலோ, 47 கிலோ, 52 கிலோ, 57 கிலோ, 63 கிலோ, 69 கிலோ, 76 கிலோ, 84 கிலோ, 84 கிலோவிற்கு மேற்பட்ட உடல் எடை பிரிவு ஆகிய முறையில் போட்டிகள் நடைபெற உள்ளன. இப்போட்டிகளில் 270 நபர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வெற்றி பெறுகின்ற விளையாட்டு வீரர்களுக்கு பதக்கங்களும் கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளது. பேட்டியில் பங்கு பெறுகின்ற குறிப்பாக இந்த பல்வேறு விதமான போட்டிகளில் பங்கு பெறுகின்ற விளையாட்டு வீரர்களுக்கும் நடுவர்களுக்கும் தங்குமிடம், உணவு வசதி, போட்டி நடைபெறுகின்ற இடங்கள் ஆகியவற்றை பயனியர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இணை செயலாளர் கிரண் ராஜ்குமார் மற்றும் தமிழ்நாடு வலு தூக்கும் சங்க துணைத் தலைவர், இந்திய ரயில்வே அணியின் பயிற்சியாளருமான எஸ். நாகராஜன், மாநில பொதுச் செயலாளரும் காமன்வெல்த் கோல்டு மெடலிஸ்டுமான சிவராமலிங்க ரவி, செயலாளரும் உலக வலு தூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றவருமான லோகநாதன் மற்றும் போட்டி ஏற்பாட்டாளரும் ஆசிய தங்கப்பதக்க வீரருமான ICF கார்த்தி ஆகியோர் செய்து வருகின்றனர். நின்னுக்கோங்க